இந்த இழப்பிலிருந்து போனி கபூர் மீளவே முடியல. சில காலம் இதற்காகவே ஸ்ரீதேவி என்ன பண்ணாங்க, போனி கபூர் நிறுவனங்கள்லேயே இலவசமாக நடித்து கொடுக்குறாங்க. அப்போ தர்மேந்திரா, அமிதாப் பச்சன் போன்ற நடிகர்கள் எல்லாம் ஸ்ரீதேவி உடைய கணவர் போனி கபூர் பெரிய தயாரிப்பாளராக இருந்து ஸ்ரீதேவியின் கணவராக மாறி, ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர், அப்புறம் அவர் மாறுவார், பேர் அப்படி மாறி. அப்போ இந்தி திரைப்படங்களில் நம்பர் 1 நடிகையாக ஸ்ரீதேவி மாறுறாரு. அப்போ இந்தியா முழுக்க இந்தி மார்க்கெட், இந்த மார்க்கெட்டில் ஸ்ரீதேவியை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்தால் அந்த படம் வெற்றி படம். இப்படியான ஹேமா மாலினி ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தாங்க. தர்மேந்திரா, ஹேமா மாலினி, அமிதாப் பச்சன், ரேகா, இப்படி தமிழ்நாட்டிலிருந்து போன நடிகைகள் தான் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்காங்க.